என் தந்தை யார் என்று திருமணம் உனக்கு? யாரையா? என் தாய் யார் தந்தை யார் என்று விளக்க தெரியுமா உனக்கு? அம்மா யாரா? யாரு யார உமா? அம்மா சொன்ன கச்சா என் தாயார் தந்தையார் திருமணம் உனக்கு? யாரு? ஒப்பம் பேர் மூணு, உங்க அம்மா பேர் அம்சா. வீட்டுல இருக்கிறவங்க பேரை யார கேக்குறாங்க? நாடகத்திலே வந்து இருக்கக்கூடிய வேடம், வேடத்திலே இருக்கக்கூடிய என் தாய் தந்தை யார் திருமணம் உனக்கு? யாரையா? சொன்னதான் தெரியும். ஏன்டா முக்குற? நாயா ஏன் முக்குற? அப்படி இருக்கா? ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஆமா பட்டவன் பாண்டுபுத்திர மகாராஜன், பாண்டுபுத்திர மகாராஜா தாயாகப்பட்டவள் குந்தமாதேவி. குந்தமாதேவி அப்படி குந்தமாதேவின்னு சொல்லக்கூடிய என் தாய்க்கு ஒரு பேர் மட்டும் கிடையாது. எப்படி என்றால் பாண்டுபுத்திர மகாராஜன் தாயாகப்பட்டவள் குந்தா, குந்தி, குந்தியம்மன், குந்தியாரி. ஆமா அப்படி பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்தவங்க பஞ்சாப். ஏன்டா அடிக்கிறா? என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? ஏய் எவனானே ஏன் அடிக்கிறா? நீ நான் உண்மையில பேமனியா? ஏய் தேசத்துல வந்தா பீம போல இருக்கணும். பேமனா இந்த இருக்கு என்ன அடிக்கிறா? என்னிடத்திலே பணிவிட செய்யக்கூடியவன் நீ. காவலாளி தவறாக பேசினா நடிப்பேன். ஓ அம்மா சைலண்ட் அதிரிப்பேட்டில் எல்லாருமே சொல்றாங்க தாஸ்தா இருப்பாங்க. ஒரு 100 பேர் என்ன இருப்பாங்க. அதுல நீங்க வந்து ஒரு 80 பேர் பொம்பளைங்க இருப்பாங்க. ஆமா ஆம்பளைங்க நான் பாக்குறேன் ஒரே பின்னு சவுண்ட் வரல. ஆம்பளை பசங்க சுத்தமா பேசல. ஆமா பொம்மையும் தான் பேசி நிக்கிறீங்க. பகலெல்லாம் பேசி பேசி எத்தனை உங்க தாலிங்களா இருக்கிறீங்க சொல்றேன். ஆம்பளைங்க யாரும் பேசுறாங்களா? அமைதியா இருக்கிறாங்க. ஆம்பளைங்க வந்து கூட ஒரு நில தகராறு வரட்டும், ஒரு பொண்ணு தகராறு வரட்டும் என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? அப்படின்னு தான் பேசுவான். ஆமா மண்டாட்டி
அவ்வளவுதான். பொம்பளைங்க அதே பொம்பளை பாரு கோயாண்ட தண்ணி தகராறு கூட ஆமா. ஒரு கூட முன்னாடி நான் புடிச்சுன்னு போறேன் பின்னாடி புடிச்சுன்னு போறேன் பாருட்டோம் அது வந்துட்டுமா என்னடா? எவன வயசுல எவன வயசுல நீ எங்க போன எனக்கு தெரியும் அது எப்படிடா பொம்பளைங்க வேஷம் மட்டும் கரெக்டா தெரியுது உனக்கு? ஒரு ஆம்பளை வந்து ஆமா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறவன் தான் ஆம்பளை. வாய வைக்கிற ஆம்பளை ஆமா வாய வைக்கிறவன் டேய் வாய வைக்கிறவன் கிடையாதுடா, வாழ வைக்கிறவன். வாய வைக்கிறவன் ஆம்பளை. ஆமா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டணும்னு வச்சுக்கோ. ஆமா. ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு தாலி ஏறணும்னா 10 பேர் காலில் வீழ்ந்து கூட 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்கினது ஒரு ஒழுக்கு ஏத்துவாங்க ஒரு ஆம்பளை. ஆமா ஒரு 100 குடும்பம் வாய ஆம்பளை. அதே ஒரு பொம்பளை ஆமா ஒரே பொம்பளை 200 கொடுத்தா 200 குடும்பத்தை கூட கட்டுட்டு ஒண்ணு தெரியாது. எப்படியா வயசான கேஸ் இந்த மாதிரி கேஸ் நடக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு ஆள் இருக்கிறாங்க முன்னாடி. நம்ம என்னமா சொல்ல இந்த மாதிரி கேஸுங்க ஒரு 4-5 சேர்ந்து ஒரு ஊரை முடிச்சு மேல உட்காந்துக்குது. ஆமா அம்மா மருமக சோறு போறது சொல்றா. ஆமா உனத்த என்ன பண்றா என் புள்ள கட்டு சொல்லிட்டுக்கிறேன். என்ன சொன்னாங்க அவனுக்கு இப்படியால அதுதான் என் கூட இருக்கிற வரையும் பேசி கேட்டுருந்தான். ஆமா எப்ப அவன் கோண முடிச்சு கைத்துல தாலி கட்டினா ஆமா என் தோமா அவன் பொட்டைய எனக்கே போய் பதிக்குது இல்ல நல்லா திருப்பிட்டுக்கிறான். வந்து போட்டு திருப்பிட்டாளா மருமக. எந்த அளவுக்கு மாய்மேருங்க மருமகளை பத்தி குற்றம் சொல்றீங்களோ ஆமா அந்த அளவுக்கு நீங்க அடியோடு அதெல்லாம் யாரா இங்க சொல்றேன். அடியோடு மேலும் மேலும் நல்லா வாயிருங்க. ஏன்னா உனக்கு ஒரு அறிகுறி சொல்ற மாதிரி எப்படின்னா ஆம்பளைங்க தான் உயர்ந்தவன் நீ சொல்லலாம். ஆமா ஆனா இருந்த போதிலும் பெண்கள் இல்லை என்றா அவங்க காலம் கேட்கறாங்க. அப்படி இருந்த போதிலும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு குந்தமா தேவிக்கு பஞ்ச பாண்டவர் பிறந்தார். பிறந்த போதிலும் என் தாயாக மட்டும் பஞ்ச பாண்டவர் பிறந்தது ஒரு அதிசயமான பிறவி. ஆனால் முதலாகவே நன்னாக மட்டும் தருமன் பிறந்தான். பிறக்கும் போது வானத்தில் இருந்து புஷ்ப மழை பொழிந்தது. பூமழை பொழிந்தது. பூமழை பொழிந்ததால் பார்த்தார்கள் குரு பிறர்கள் என்னவென்று தெரிவித்தார்கள். எவனோ பொறுமை குணம் படுத்தவர் பிறந்திருக்கிறார். அண்ணவனுக்கு யுத்திஷ்டன்னு சொல்லக்கூடிய தருமபுத்திர மகாராஜ பேர் வைத்தார்கள். அதை கேட்டு மேடம் கட்டுறவங்க ஆனால் அப்படி முதலாவது தருமன், இரண்டாவது பிறந்தது மீபன், மூன்றாவது அர்ஜுனன், நான்காவது ரகுலன், ஐந்தாவது சகாதேவன், இப்படி பஞ்ச பாண்டவர் பிறந்தோம். என் பெரிய தந்தை யார் திருமணக்கு திருதராட்டித மகாராஜன். திருதராட்டித மகாராஜனுக்கு 2 நேத்திரம் தெரியாது. நேத்திரம் என்றால் என்ன? கண்ணு. 2 கண்கள் தெரியாது. கண்கள் தெரியாத காலத்துல அப்பேற்பட்ட பெரிய தாயாக மட்டும் காந்தாரியை திருமணம் முடித்தான். காந்தாரியை திருமணம் முடித்த பிறகு பார்த்தால் என் பெரிய தாய் காந்தாரியாக வந்தார். 2 கண்கள் தெரியாதவன். ஆனா கணவனாகப்பட்டவன் கண்கள் தெரியவில்லை என்றால் உன் மனைவி என்ன செய்வான்? கண் தெரியலனா கணத்துல என்ன பண்ணுவான்? எங்க பாராட்டி ஓய் எடுத்து விட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இருந்த போதிலும் பஞ்சபாண்டவர் பிறந்ததே விசித்திரம். என் தாயாகப்பட்டவர் ஒருவன், தந்தைமார் 5 பேர். எனக்கு தாயாகப்பட்டவர் ஒருவன், தந்தைமார் 5 பேர்.
அம்மா ஒண்ணு அப்பாங்க 5 பேரு. ஆமா. நீங்க தேவடைய பசங்களா? ஏய், நான் தேவடைய பசங்க. அம்மா ஒண்ணு ஒரே அம்மா. ஆமா. 5 பேரு அப்பா. ஆமா. அப்பா திருவள்ளூர் மாவட்டத்துல உங்க அம்மா மாரி அவார்டு வாங்க யாருமே கிடையாது. ஏதுங்க? ஒரே அம்மா 5 பேர் அப்பா எப்படி சமாளிக்குதா? ஏய், அப்படி கிடையாதுடா. ஆ. நீ குழந்தை பிறந்த உடனே ஆ. உன்னை பார்த்த யார போல இருக்குன்னு சொல்றாங்க. என் தாய் மாமா பேரு. அப்ப தாய் மாமனுக்கு பிறந்த ஏய் தாயோட உறவுல அம்மா அம்மாங்கார் வருவான். அம்சம். ஆமா. அத்தன்மை போல அம்சத்திலே உழைத்தவர் நாங்கள். ஆ. முதலாக ஒரு தர்மனாக பட்டவன். ஆமா. யார் அம்சத்திலே பிறந்தா திருமணக்கு? ஆ. அந்த யம தர்மன் அம்சத்திலே பிறந்தவன் தர்மன். ஆ உயிரை எடுக்கக்கூடியவன் யமன். ஏமா யம தர்மன் அம்சத்திலே பிறந்தவன் தான் தர்மன். ஆ. எப்படி பிறந்தான் தெரியுமா உனக்கு? ஆ. ஒரு நாள் தினத்திலே குந்தமா தேவிக்கு ஆ. அப்பேற்பட்ட பாண்டுபுத்திர மகாராணிக்கு திருமணம் நடந்தது. ஆமா. திருமணம் நடக்கும் பொழுது ஆ. யமலோகத்திலே வாழக்கூடிய ஆ. யம தர்மனாக பட்டவன் ஆமா. ஆசை கயிறை வீசினார். ஆ. அப்பேற்பட்ட என் தந்தை மீது ஆமா. என் தாயாகப்பட்ட குந்தமாதேவி என்ன செய்தார்? ஆ. மறைவாகவே நின்று பார்த்தான். ஆமா. பார்த்த பிறகு ஆ. சுவாமி ஆ. என் கணவர் உயிரை விட்டு விடு, ஆமா. வேண்டும் என்றால் என் உயிரை பறித்து கொண்டு கேட்டார் குந்தமாதேவி. ஆமா. பார்த்தான் யமனாகப்பட்டவன். ஆ. கணவன் மீது மாலையிட்ட கணவன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதல்லவா? ஆமா. என் அம்சத்தினால் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆ. அப்படி யம தர்மன் அம்சத்திலே பிறந்தவன் தான் ஆ. அப்பேற்பட்ட தர்ம புத்திர மகாராஜா. தர்மமா. யமலோகத்திலே வாழக்கூடிய யம தர்மன் யமனை நீக்கி ஆமா. தருமன் என்று பெயர் வைத்து பூலோகத்திலே வாழக்கூடியவன் தான் அண்ணன். அண்ணன். ஆனா ஆ. யுத்திஷ்டன் சொல்லக்கூடிய தருமன் தர்ம. 2 பேர். இரண்டாவது பிறந்தவன் யார் தெரியுமா உனக்கு? யாரு? பல்லத்திலே மிகுந்த பீமன். ஆ. சொல்றா யார் பிறந்தது? பலத்திலே மிகுந்த பீமன் நான் பிறந்தேன். ஆ. நான் யாருக்கு பிறந்த தெரியுமா உனக்கு? யாருக்கு? ஆ? யார் அம்சத்திலே பிறந்தவன்? ஆ. வாழ்வு தேவனுக்கு பிறந்தவன் தான். வாயு தேவனுக்கு. வாழ்வு என்றால் என்ன? வாயு என்ன உருளைக்கிழங்கு சாப்பிட்ட குடிச்சிட்ட வாயு. அந்த வாழ்வு கிடையாதுடா. ஆ. வாழ்வு என்றால் காற்று. ஆச்சு. ஆமா. அப்படி வாழ்வு தேவன் அம்சத்திலே பிறந்தவன் தான். வாழ்வு தேவனுக்கு நான் எப்படி பிறந்த தெரியுமா உனக்கு? காத்துல பிறந்தா. ஆ. காத்துல. காற்றுடா. இந்த காத்துல பிறந்தா. ஆமா. நேர காத்துல பிறந்த மாரி இருக்குது. அழுகுண்ட பாம்பு மாரி இருக்கிறடா. அப்படி கிடையாது. ஆ. எப்படின்னா தாய் குந்தமா தேவி கர்ப்பத்திலே நான் இருக்கும் பொழுது இரண்டாவது ஆமா. பெரிய மூச்சு அடைந்து தாயாகப்பட்ட சார்ந்திருந்தான். ஆ. மூச்சு இல்லாவிட்டால் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. பெருமூச்சு இல்லாத குழந்தை பிறக்காது. என் தாய் கர்ப்பத்தில் நான் இருக்கும் போது மூச்சு அடைந்து கீழே சாய்ந்திருந்தான். ஆமா. மூச்சை குடித்து ஆ. என்னை பெற்றெடுத்தா என் தாயாகப்பட்டவன். ஆமா. அப்படி யார் அம்சத்தில் பிறந்தவனா? வாயு தேவன். உயிரை கொடுத்தவன் யார்? என் வாயு தேவன். வாயு தேவனிலே நான் பிறந்திருப்பேன். ஆஹா. அப்படி வாயு தேவன் அம்சத்தில் பிறந்தவன் தான் இப்பேற்பட்ட பீமன். ஆமா. மூன்றாவது அர்ஜுனன். அர்ஜுனன். அர்ஜுனாகப்பட்டவன் ஆ. யாருக்கு பிறந்தால் யார் அம்சத்தில் பிறந்த உனக்கு? சொல்லையா. இந்திரன். ஆ. தேவேந்திரன் அம்சத்திலே உதித்தவன் தான் ஆமா. அர்ஜுனன். அர்ஜுனன். 4வது நகுலன், 5வது சகாதேவன், மாற்றா தேவிக்கு வந்தவர். ஆமா. இப்படி பஞ்ச பாண்டவர் பிறந்தவர் ஆ. வளர்ந்து ஆளாகிடும். ஆ. ஆளாகின பிறகு ஆமா. அந்த வம்பன் துரிய செய்த வஞ்சகத்தோ ஆ. யாரோ சரியாக வளர்க்கப்பட்டிருக்கிறான். இதை போய் அழைத்தடியா ஐயா உன்னுடைய அண்ணன் கருப்பு அழைக்க மாட்டான். இந்த 9வது வனத்தை விட்டு 10வது வனம் வேற எந்த வனம் கழிக்க வேண்டாம். என் மனைவி திரௌபதா, என் தம்பியாக கூட பீமசேனன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போலாம். 10வது வனமும் வேற வனம் கழிக்க வேண்டாம். ஆகையினால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த காணகத்தை விட்டு அந்த காணகத்துக்கு போக